சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட கதையில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் யாருன்னு கேட்டால் கொங்கு நாட்டை ஆண்ட ராஜா. அவருக்கு ராஜ்யபாரத்தில் எந்த இஷ்டமுமே இல்லை. ரொம்ப ரிலக்டன்ட் கிங். அவருக்கு சுவாமியை தொழறது, சுவாமியை பற்றி பாடுறது, இதிலெல்லாம் ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி. அவர் மானசீகமாக சுந்தரமூர்த்தி நாயனாரை குருவாக எடுத்துட்டார். சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்கலாங்கிற ஆசையில் சிதம்பரத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறார். அங்கே போய் சுவாமியை வேண்டிண்டு சித்த ஐகாகிரியத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுங்கன்னு வேண்டிண்டு பொன்வண்ண தந்தாதி பாடி அங்கேருந்து வன்தொண்டரை பார்க்கறதுக்காக, அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்கறதுக்காக திருவாரூர் போகிறார். திருவாரூரில் சேரமான் பெருமாள் என்னானாலும் நாயனார் ஒரு பக்கம், ராஜா ஒரு பக்கம் அவர். அதனால் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பறவையும் பூர்ண கும்ப மரியாதையோடு எதிர்கொண்டு அழைச்சிக்கிறான். அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து திருவாரூர் கோயிலுக்கு போய் திருவாரூர் முன்மணி கோவைங்கிற ஒரு பாசுரத்தை பாடுறா. கோயிலோடைய எல்லா தரிசனமும் முடிஞ்சு சுந்தரமூர்த்திகள் தன்னோட வீட்டுக்கு கூட்டின்னு போய் அவரை எல்லா சிவனடியார்களோட பந்தியில் உட்காத்தி வச்சு சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணி கூட்டின்னு போகிறா. அங்கே என்னுடைய குரு நீங்கள், உங்கள் பக்கத்தில் உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பயப்படுறார் சேரமான் பெருமாள். அப்போ இவரோட கையை பிடிச்சி கூட்டின்னு போய் பக்கத்தில் உட்காத்தி வச்சு, சுந்தரமூர்த்திகளுக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான். சுவாமியே ஃப்ரெண்டாக இருக்கும்போது அப்புறம் எல்லாரும் ஃப்ரெண்டு தானே. இவர் ஃப்ரெண்டாக தான் நடத்துகிறார். அப்போ கையை பிடிச்சி கூட்டின்னு போய் அவர் உட்காத்தி வச்சு ரெண்டு பேருமா சாப்பிட்றா, சந்தோஷமாக இருக்கா. அப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து மதுரைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மதுரையில் சொக்கலிங்க பெருமானை போய் வழிபடுறா. அப்போது சேரமானை பாண்டியன் வரவேற்கிறார். ஏன்னா இன்னொரு ராஜா வச்சே, பாண்டியன் சோழன் மகளை கல்யாணம் பண்ணியிருந்தார். அப்போ அந்த சோழனும் அங்கே வந்திருந்திருக்கார். அப்போ இந்த மூணு பேரும் இந்த வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதில்லை. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூணு பேரும் ஒத்துமையாக சிவபக்தியில் சேர்ந்துண்டு சுந்தரமூர்த்திகளுக்கு பின்னாடி கையை தட்டிண்டு சிவசிவன்னு பாட்டு பாடிண்டே எல்லா ஸ்தலமும் போய் மூவேந்தர் புடைசூழ ஆரூரர் திருப்பரங்குன்றம் போய் வழிபடுறார். சிவபக்தி தான் அவள் மூணு பேரையும் சேர்த்துது. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து எல்லா இடத்துலையும் வழிபட்டுட்டு திருப்பி திருவாரூர் வரா. கொஞ்ச நாள் கழித்து அங்கேயே தங்கி இருந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்க சேரமான் பெருமாள், நீங்கள் என் கூட வரணும், என்னோட ஊருக்கு வரணும், உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு எனக்கு போகவே மனசில்லை, வாங்கோ வாங்கோன்னு கெஞ்சறார். சரின்னு ரெண்டு பேருமா கிளம்பி சேரமான் பெருமாளோட ராஜ்யத்துக்கு போயின்னு இருக்கா. போகிற வழியில் திருவையாறு பஞ்சநதீஸ்வர சுவாமி கோயில் தூரக்க தெரியுறது. நடுவில் காவேரி வருது. இந்த காவேரியில் பயங்கர வெள்ளம். இங்கேருந்து எப்படிடா போகிறதுன்னே தெரியல. தோணி போட்டு எதுவுமே போகாது. பயங்கரமாக அடிச்சுன்னு போகிறது. எப்படி போகிறது, தாண்டி போனமே, சுவாமி தரிசனம் பண்ணணுமேன்னு இவருக்கு ஒரே கவலை. அப்போது சுந்தரமூர்த்திகள் கத்துறாரு, ஐயாரடிகளே ஓலம் ஓலம்னு கத்துறாரு. அதை கேட்டுட்டு உடனே பிள்ளையார் தான், பஞ்சநதீஸ்வரர் கோயிலில் இருக்கிற பிள்ளையார் தான் அவள் அப்பா கிட்ட சொல்லி உடனே சுவாமி வெள்ளத்தை வடிய வச்சாலாம். அந்த பிள்ளையார் கேட்டு அனுகிரகம் பண்ண பிள்ளையாருக்கு ஓலமிட்ட விநாயகர்னு பேர். ரெண்டு அடியார்களுமா சேர்ந்து சேரமான் பெருமாளோட ராஜ்யத்துக்கு போகிறா. எல்லா சேர மக்களும் திரண்டு தோரணம் கட்டி பெரிய ஒரு ஃபெஸ்டிவலே கொண்டாடுறா. இவா ரெண்டு நாயன்மாரையும் வர வச்சு. அந்த மாதிரி இருந்தது நம்ம நாடு. அங்கே இருக்கிற கோயிலெல்லாம் சுந்தரமூர்த்திகள் பாட்டெல்லாம் பாடிட்டு கொஞ்ச நாள் தங்கியிருக்கார். அதுக்குள்ளே அவரால் இதுவே கொஞ்ச நாளாக நடந்து எல்லாம் பண்ணிட்டு தான் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வர்றது. கொஞ்ச நாளுக்குள்ளேயே அவருக்கு திருவாரூர் ஞாபகம் வந்துடுறது. திருவாரூர் போயாகணும், சேரமான் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிடுறார். சேரமான் பெருமாள் தன்னுடைய மானசீக குருவாச்சே சுந்தரமூர்த்திகள். அதனால் பெரிய பொதியாக நிறைய பொண்ணும் பொருளுமாக கொடுத்து, நீங்கள் அடியார்களுக்கு தொண்டு சேரவா, உங்கள் கையில் கொடுத்தா சுவாமி கையிலே கொடுத்த மாதிரின்னு சொல்லி அவருக்கு நிறைய பொதி கொடுத்து அனுப்புகிறார். பொதியெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஊராக தாண்டி திருமுருகன் பூண்டிக்கிட்ட வரார். கொங்கு நாட்டை தாண்டி திருப்பி போகணும் திருவாரூருக்கு. திருமுருகன் பூண்டிக்கிட்ட வந்துட்டுருக்கார். இப்போ பார்க்குறார் சுவாமி பெரிய ராஜ சேவர்களோட பெரிய தைரியமாக போயின்னு இருக்கான் காட்டு வழியாக. எதுனாலும் என்னால் தனியாக எடுத்துன்னு போக முடியாது சுவாமி, நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கோன்னு பிடுங்குவான். இப்போ மாத்திரம் பெரிய ஜம்முன்னு போகிறான் நான் ராஜசேவர்களோட, நம்மளை கண்டுக்காமல் போகிறானே, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேடன் உருவத்தில் எல்லா பூதகணங்களையும் தன்னுடைய அசிஸ்டண்ட் மாதிரி வச்சுட்டு தான் வேஷம் போட்டுட்டு எல்லாரையும் கித்தி எல்லாம் பண்ணி, அதாவது உடம்புக்கு உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி கையில் இருக்கிற பொதியெல்லாம் எடுத்துகிட்டு ஓடியே போய்ட்றா. சுந்தரமூர்த்திகளுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், அவரை யாராவது சரியாக ட்ரீட் பண்ணலன்னா அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை.
இந்த வேடர்கள் தன்னை பிடிச்சி இப்படி பண்ணிட்டாலே, நான் யாரு? நான் சுவாமியோட அடியார், என்னை என்ன தைரியத்தில் இவா பண்ணினான்னு ஒரு கோவம் வந்துடுறது. கோவமாக அவர் வந்துட்டே இருக்கிறதே எதிர்க்க வந்து கோயிலில் இருக்கிற திருமுருகன் முருகநாத சுவாமி கோயிலில் ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையார் என்ன பண்ணுறார், முன்னாடி ஓடி வந்து, அவர் தான் கூப்பிடு பிள்ளையார், இவரை கூப்பிட்டு சுந்தரம் சுந்தரம், இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த பண்ணினதெல்லாம் எங்கள் அப்பா, நீ வந்து கோயிலில் பாடிடு, உன்னை போனா போகிறதுன்னு விட்டுடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறார். அதனால அந்த கூப்பிடு பிள்ளையார்னு அங்கே இருக்கார். ஏற்கனவே இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். மாதிரி அனுகிரகம் பண்ணி கூப்பிடு பிள்ளையார் வழிகாட்டினதுனால கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சுவாமியை வேண்டிக்கிறாரே, இவருக்கு சரியான கோவம், சுவாமி நம்மளை இப்படி பண்ணினா பாரு அப்படின்னு. அதனால நிந்தா ஸ்துதி பண்ணுறார். என்னென்னலாம் சொல்கிறார் சுவாமியை. உங்களுக்கு கை கால்லாம் விளங்குறதா? உங்கள் எருதுக்கு கால்லாம் உடஞ்சிடலையே, நன்னா தானே இருக்கேள், ஏன் இந்த ஊரில் இருக்கேள், அப்புறம் ஏந்து போக வேண்டிதானே, உங்களுக்கு பிச்சை எடுக்க வேறு இடமா கிடைக்கலன்ற அளவுக்கு திட்டி விடுறார் சுவாமி அந்த கோயிலில். எதுக்கு இங்கே இருக்கேள், உங்களால் சரியாக காவல் பண்ண முடியல, அப்படிங்கும்போது எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேள், வந்து போங்கன்னு சொல்கிறார். பாடுறார். கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டென குத்தி கூரை கொண்டாரலைக்குமிடம் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர் வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னுடும் எத்துக்கிருந்தீர் எம்பிரானீரே அப்படின்னு சொல்கிறது. ஊரில் மோசமான வேடுவர்லாம் இருக்கா, வந்து குத்தி மொட்டு அடி திருடு அப்படின்லாம் கத்தி கையில் இருக்கிறதையெல்லாம் பிடுங்கிண்டு நம்மளை பயமுறுத்திட்டு ஓடுறா. அந்த மாதிரி வேடுவர் இருக்க ஊரில் அம்பாளையும் வச்சுன்னு நீங்கள் என்னத்துக்கு இருக்கேன்னு கேட்குறாரு. இல்லை காட்டி வெருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லினார் எரித்திட்டும் மோதியும் கூரை கொள்ளுமிடம் முல்லை தாது மணங்கமழ் முருகன் பூண்டி மாநகர் வாய் எல்லை காப்பது ஒன்று இல்லை ஆகில் நீர் எத்துக்கிருந்தீர் எம்பினாரில். இந்த ஊரில் நீங்கள் எல்லையை காக்க போகிறது இல்லை, உங்களை பக்தர்களை எல்லாம் காப்பாற்ற போகிறது இல்லை, என்னத்துக்கு இருக்கேள் நீங்கள் அப்படின்னு கேட்குறார். இன்னொரு இடத்துல கேட்குறார், மோசமான இந்த வேடுவர்லாம் இருக்கா, இந்த ஊரில் ஏறுக்கால் இற்றதில்லை ஆய்விடில் எத்துக்கிருந்திரி. உங்கள் எருது நந்தியில் ஏறி போகிறேல, அந்த எருதுக்கு கால் ஒன்றும் உடஞ்சிடலையே, நன்னா தானே இருக்கு, ஏன் வந்து கிளம்புங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படிங்கிறார். அயங்கு தோலை உடுத்து சங்கர சாம வேத மோதி மயங்கு ஊரிடை பிச்சை கொண்டுண்ணும் மார்க்கம் ஒன்றறியீர். படவரவு நுண்ணேரிடை பனைத்தோள் வரி நெடுங்கண் மடவர் அல்லுமை நங்கை தன்னையோர் பாகம் வை துகந்தீர் முடவர் அல்லீர் இடரிலீர் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடவமேறி போவதாகில் நீர் எத்துக்கிருந்தீர். உங்களுக்கு முடவர் இல்லை, நீங்கள் கை கால்லாம் நன்னா இருக்குது, உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, இடவமேறி உங்களால் போக முடியும், நந்தி மேலே ஏறி உங்களால் எங்கே வேணால் போக முடியும், இங்கே என்னத்துக்கு இருக்கேள் போங்க சுவாமின்னு சொல்கிறார். சீல சொல்கிறார், முண்டி வானவர் தான் தொழும் முருகன் பூண்டி மாநகர்வாய் பந்தனை விர பாவை தன்னையோர் பாகம் வைத்தவனை சிந்தையிற் சிவ தொண்ட நூரன். மனசில் அன்பு இருக்கிற சுந்தரமூர்த்தி, நான் பாடுறேன், இந்த பாட்டை பாடுற எல்லாருக்கும் எல்லா இடரும் போயிடும், எல்லா கஷ்டமும் போயிடும், அதெல்லாம் நல்லா இருப்பான்னு வேற சொல்கிறார். கடைசி வரைக்கும் பிரியமாக தான் நான் சொல்கிறேங்கிறதையும் வேற சொல்கிறார். ஆனாலும் கோபம் இருக்குது, என்னை இப்படி பண்ணாலே சுவாமி என்னை வச்சு இப்படி கொனஷ்ட பண்ணி வச்சுருக்கா பாரு அப்படின்னு. சுவாமி வந்து கேட்குறார், என்னமோ எப்போவுமே எங்கிட்ட கேட்ப, இப்போ நீ கேட்க புது ஃப்ரெண்டு வந்துட்டான்னு தானே நீ என்னை கேட்கல அப்படின்னு சுவாமி கேட்குறாரு. அப்புறம் இவருக்கு புரியுறது, சுவாமியோடைய காலையே தொழுது வேண்டினோடனே சுவாமி வந்து வேடுவர்களே மனசு மாறி கொண்டு வந்து கொடுத்தா மாதிரி பூதங்களை விட்டு கொடுக்க சொல்லிடுறா. கோயில் வெளியில் ஒரு குழி இருக்குது, அந்த குழிக்குள்ளே இருக்குது பொதி, நீ போய் எடுத்துக்கோன்னு. இவர் போய் எடுத்துக்கிற. இந்த கோயிலில் இன்னமும் அந்த குழி வச்சிருக்கா, வேடுவர் கோலத்தில் சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. சுந்தரமூர்த்திகளுடைய சிலை வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப சோகமாக பொதி இல்லாமல் தொலைஞ்சு போயிட்ட பொதி எடுத்துட்டு சங்கடமாக வரா மாதிரியும், இன்னொரு இடத்துல சந்தோஷமாக இருக்கா மாதிரியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம் அந்த கோயிலில். அந்த கோயிலெலாம் போய் பார்க்கணும் நம்ம. இப்படியே கொஞ்ச நாள் கழித்து திருவாரூர் போயிடுறார். அங்கே சுவாமியை வேண்டிண்டு கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டுருக்கார். திடீர்னு சேரமானோட ஞாபகம் வருது, என்னத்தினாலையும் அங்கே போகணுன்னு தோணுறது. சரின்னு திருப்பியும் சேரமான் பெருமாளை பார்க்குறதுக்கு கிளம்பி போகிறார். என்னன்னு அவருடைய லைஃப்பில் அது ஒரு என்னமோ ஒரு மைல்கல் மாதிரி. திடீர்னு அவருக்கு திருப்பியும் போகணும், திருவாரூரை விட்டு போகணுன்னு அவருக்கு தோணவே தோணாது. அவருக்கு தோணுறது சரின்னு கிளம்பி போகிறார் சேரமான் பெருமாளை பார்க்க. திருப்பி சேர நாட்டுக்கு போயின்னு இருக்கிற வழியில் அவினாசியில் ஒரு பிராமண அக்ரஹாரத்துக்குள்ள வழியாக போயின்னு இருக்கார். அந்த தெருவில் ஒரு பக்கம் ஒரு வீட்டில் வந்து ஒரு மங்கள சத்தம் கேட்கறது, இன்னொரு எதிர் வீட்டில் ஒரு அழுக சத்தம் இவருக்கு கேட்குறது ஒரே சமயத்தில். என்ன நடக்கிறது இங்கே அப்படின்னு விசாரிக்கிறார். எதிர் ஆற்றுல யாரோ ஒரு குழந்தைக்கு பூனல் போட்டுருக்கா, ஒரு சின்ன பையனுக்கு. இந்த ஆற்றுல
என்னமோ ஒரு ஒரு அழுக சத்தம் கேட்கறது, இந்த ஆத்துல யார் இருக்கா, முதல்ல அழற சத்தம் கேட்கறது, அந்த வீட்டு கதவு தட்டு என்னவாக்கும் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறார். அதுதான் அடியார்களுடைய பெருமை. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இடத்துக்கு தான் நம்மலாம் போவோம். யாரோ அழறானா நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு, எட்டி எட்டி பார்ப்போமே தவிர அதுக்கு மேலே போய் யாரையோடைய துன்பத்தையும் தீர்க்கணும்னு நம்மளுக்கு தோணாது. அவளுக்கு சுவாமி அனுகிரகமும் இருக்குது, அதனால் அவர் போய் என்னன்னு கேட்குறார். ஒரு பெரிய சிவனடியார் இவர் ஒருத்தர் நம்ம மாற்று வாசலில் வந்து நம்மளை கூப்பிட்றாருன்னொடனே உள்ளுக்குள்ளே அழுதுந்தவா அழுகியை டக்குன்னு நிறுத்திட்டு சாதாரண முகத்தோடு வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பண்ண வேண்டிய மரியாதையெல்லாம் பண்ணுறா. தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து அவரை வேண்டிக்கிறா நமஸ்காரம் பண்ணி. கூட இருக்கிறவாள்லாம் சொல்கிறா, இவாளோட புள்ள ஒருத்தன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி செத்து போயிட்டான், அந்த பையனும் இந்த எதிர் வீட்டு பையனும் ஃப்ரெண்ட்ஸு, இந்த எதிர் வீட்டு பையனும் இவனுமா சேர்ந்து குளத்துல குளித்து விளையாடுறதுக்கு போன போது இந்த ஏதோ வெள்ளத்தில் பக்கத்தில் இருக்கிற ரிவர்லேருந்து இந்த குளத்துக்குள்ளே தண்ணி வந்தபோது ஒரு முதலை வந்துடுது. அந்த முதலை 2 பசங்களையும் பிடிக்கிறது. ஒரு பையன் தப்பிச்சுட்டான், இன்னொரு பையன் முதலை வாய்க்குள்ளே போயிட்டான். அந்த முதலை வாய்க்குள்ளே போன பையனுடைய பேரண்ட்ஸ் தான் இவா. அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவா அந்த தப்பிச்ச குழந்தைக்கு இன்றைக்கி பூனல் போடுறா. இவாளுக்கு நம்ம குழந்தை இருந்தால் நம்ம குழந்தைக்கு பூனல் போட்டிருக்கலாமேங்கிற வருத்தத்தில் அழறா அப்படிங்கிற சமாச்சாரம் தெரிஞ்சுக்கிறார். சுந்தரமூர்த்திகள் கேட்குறார், நீங்கள் என்ன முகத்தை பார்த்தா அழுத சோடே தெரியல, எனக்கு அழுக சத்தம் கேட்டுது, ஆனால் இப்போ முகத்தை தெளிவாக வச்சுட்டு வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருக்கேளே அப்படின்னு கேட்குறார். பாவம் ஆசையாக வளர்த்த பிள்ளைய இழந்துட்டேளே அப்படின்னு விசாரிக்கிறார். அப்போது அவள் சொல்கிறா, என் பிள்ளை எத்தனை வருஷம் அழுதாலும் வரப்போகிறது இல்லை, உங்களை மாதிரி ஒரு மகானை எங்களுக்கு பார்க்க கிடச்சதே பெரிய விஷயம், இதை விட ஒரு பேர் எங்களுக்கு என்ன இருக்க முடியும், அதனால் அதை விட்டுருங்கோ சுவாமின்னு பேசாமல் இருக்கா. ஒரு மாதிரி துக்கத்தில் பேசாமல் இருக்கா. இவ்வளோ துக்கத்துலேயும் அவளோட பக்தி ஸ்ரத்தை மனசு சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவருக்கு மனசு இறங்கி விடுறது. ஐயோ பாவம், இவாளுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணணுமே அப்படின்னு கேட்குறாரு. அந்த குளம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் கூட்டின்னு போய் காட்டுறா. எத்தனையோ வருஷம் முன்னாடி நடந்தது. அந்த குளத்துல தண்ணியே இல்லை, வறண்டு எம்டி கிரவுண்டாக இருக்குது. அப்போது வந்து ஓஹோ அப்படியா சரின்னு சொல்லிட்டு பதிகம் பாடுறாரு. இவர் பதிகம் பாடின உடனே தண்ணி வந்து குளத்துல தண்ணி வந்து எத்தனையோ வருஷம் முன்னாடி அந்த முதலையே எங்கேயோ போயிடுது, அந்த முதல்ல திரும்பி இங்கே வந்து இந்த முதல வாயிலேருந்து அந்த குழந்தை எத்தனை வருஷம் வளர்த்தி போகணுமோ அத்தனை வளர்ச்சி அடைஞ்சு அந்த குழந்தை வெளியில் வந்துடுறது. ஈயோட அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவினாசியப்பர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் இவர் கையாலேயே பூனல் போட்டு விட்டார்னு சொல்கிறா. இருந்துவா எல்லாருக்குமே பரம சந்தோஷம். இங்கேருந்து கிளம்பி சேரமானை போய் பார்க்க போகிறார். சேரமான் நேராக வந்து பூர்ண கும்ப மரியாதையோடு எதிர்கொண்டு அழைச்சிக்கிறார். சேரமானுடைய பேலஸுக்கு போய் இவர் எல்லா சாதம்லாம் சாப்பிட்றது, அங்கேருந்து சிவஸ்தலத்துக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலுக்கும் போகிறது, சுவாமியை வேண்டிக்கிறது, பதிகம் பாடுறது, இப்படி இருக்கார். அதுக்குள்ளே அவருக்கு என்னமோ அவருக்கு சடனாக ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வந்துடுறது. என்னமோ தெரியல, சொல்ல முடியல, ஒரு பயங்கர தாபம், சுவாமி கிட்ட போகணும் அப்படின்னு வந்துடுறது. சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தியுமா குளத்துல குளிக்க போயிருக்கா. அந்த குளத்துலேருந்து சட்டுன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாத்திரம் வெளியில் எழுந்து வந்துடுறாரு. அஞ்சை களத்து பெருமானை வணங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சேரமான் இன்னும் குளிச்சுன்னு இருக்கார். அவர் இப்போ தான் தலையிலெல்லாம் எண்ணெய் தடவின்னு உட்காந்துருக்கார். இப்போ வந்து நேராக கோயிலுக்கு போகிறார். சுவாமியை பார்த்து பாட ஆரம்பிக்கிறார். வாழ்க்கையில் பாட 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 அவருக்கு வாழ்க்கையில் வெறுப்பு வந்து எனக்கு இப்பயே சுவாமி கிட்ட போகணும்னு ஆயிடுறது. அங்கே பாட்டு பாடின்னு இருக்கிறதே. ஏன் சுவாமி என்ன பண்ணுறார், தேவலோகத்துலேருந்து ஐராவதத்தை அமைச்சு எல்லா பூதங்களோடையும் பரிவாரமாக போய் இவரை எடுத்துக்கிறார். இவர் வந்து யானை மேலே ஏற்றிண்டு பூதங்கள் கூட்டிகிட்டு போகிறாளாம் இவருடைய சுவாமியோட கட்டளையினால். இவர் வந்து யானை மேலே ஏறி உடம்போட கைலாசத்துக்கு போயின்னு இருக்காரு. இவர் போகிற போது இவர் வந்து பறவையை நினைக்கல, சங்கிலியை நினைக்கல, யாரையுமே நினைக்கல. மனசில் ஒரே ஒரு தாட்டு தான் வந்தது, சேரமான் பெருமாளை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்காக மாத்திரம் இல்லை, அதுதான் குருங்கிறது. அவர் குரு பாவத்தில் தான் பழகினார் சேரமான் பெருமாள். இவரை கம்ப்ளீட்டாக நம்பினார். குருவாக இருக்கிறவர் அப்படி தான் நம்மளோட மோட்சத்து பரியந்தம் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒத்தாசை பண்ணுவார்னு நம்ம பெரியவா எப்போவுமே சொல்லுவாள். இவர் சேரமான் பெருமாளை நினச்ச உடனே அது சேரமான் பெருமாளுக்கு தெரிஞ்சுடுத்து. எண்ணெய் தேய்ச்சின்னு குளிக்கிறதுக்கு உக்காந்துட்டு இருந்தவர் அப்படியே ஏந்திருந்து குதிரை மேலே ஏறி இந்த யானை மேலே போகிறத கவனித்து அந்த யானை பின்னாடியே போக ஆரம்பித்தார். அப்படியே போய் போய் 2 பேரும் உடம்போடையே கைலாசத்துக்கு போயிட்டா அப்படின்னு இருக்குது. பாலசுந்தர கவிராயர்னு ஒருத்தர் கொங்கு மண்டல சதகம்னு ஒன்று எழுதியிருக்கார். அதில் இந்த மாதிரி எழுதியிருக்கார், கலைக்கிடமான தமிழ்ப்பாட்டு சுந்தரர் காதல் நட்பால் கொலைக்கிடமான நெறி நீங்கு வெள்ளை குதிரையின் மேல் தலைக்கிடும் எண்ணெய் முழுகாமல் சேரனும் தன் கையிலை
மலைக்கு உடம்போடு சென்றான், அதுவும் கொங்கு மண்டலமே. நம்ம அருணகிரிநாதரும் பாடுறாரே, நாதபிந்து கலாதி நமோ நமோல, ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏகி ஆதியந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நன்னாடதனில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அப்படின்னு. இதனாலதான் சேர நாட்டுல, அதாவது கொங்கு நாட்டுல இருக்கிறவா சொல்லுவாளாம், தலைக்கு எண்ணெய் கூட தேய்க்காம அவசரப்படுறான் பாரு அப்படின்னு. இந்த பழமொழி உருவாகிறதுக்கு காரணமே சேரமான் பெருமாள் தான் அப்படி. கைலாசத்தை அடையரா சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் அங்கே போன உடனே திருவாயிலில் இருக்கிற, கைலாசத்தில் இருக்கிற திருவாயிலில் இருக்கிற கணங்கள் வந்து நம்பியாரூரை உள்ளே விட்டு விடுறா சுந்தரமூர்த்திகளை. ஆனால் சேரமான் பெருமாள் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு வரலையே, அவருக்கு ஆள் அனுப்பலையே, அதனால் அவரை தடுத்து நிறுத்துறா. அங்கே போன உடனே நேராக திருநாவலூரர், அதாவது நம்பியாரூரர் தான் திருநாவலூரர், அவர் தான் சுந்தரமூர்த்திகள். அவர் நேராக போய் சுவாமி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, என்னை கொண்டு வந்தேளே சுவாமி ரொம்ப சந்தோஷம்னு காலில் விழுந்து மனசு தோஞ்சு அவரை வேண்டிக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கு பெரிய புராணத்துல சேக்கிழார் எழுதினது. இது சேரமான் பெருமாளோட வெள்ளை யானையில மேல பறந்து வந்தார் நம்பியாரூரர். உபமன்யு முனிவர் கதை சொல்லி முடிக்கிறார். இது வரைக்கும் சொன்னது ஃப்ளாஷ்பேக். இப்போ சுவாமி கிட்ட போய் நமஸ்காரம் பண்றார். சுவாமி வந்து ஊரனே வந்தனை என்றாராம் அப்படின்னு சொன்னாராம். திருநாவலூரா நீ வந்துட்டியா திரும்பி என்கிட்ட அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். அடியேன் பிழை பொறுத்து என்னை ஆண்டு கொண்ட தொடக்கினை நீக்கி, எப்படி என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்துண்டு, என்னுடைய இந்த மாதிரி வன் தொண்டனா இருக்கிறதையெல்லாம் பொறுத்துண்டு என்னை நீங்கள் கைலாசத்துக்கு கொண்டு வந்தேளே சுவாமி. பல முறை பணிந்து எழுந்து ரொம்ப சந்தோஷமே ஒரு வடிவா நின்னாராம் சுந்தரமூர்த்திகள். இப்படி சுந்தரமூர்த்திகள் சந்தோஷத்தோட உருவமா அங்கே நின்று சுவாமி காலில் விழுந்துட்டு இருக்கும்போது சேரமான் பெருமாள் நாயனார் திருமணி வாசலோட புறத்தினன் அப்படிங்கிற வெளியில நின்று எட்டி பார்த்துட்டு இருக்காராம். அப்போ சுவாமி பார்க்குறார், இவன் என்ன வந்திருக்கான் அப்படின்னு. அமிக்கா தெரியாது, சும்மா நாடகம் போடுறார். அப்போ சேரமான் பெருமாளை கை காட்டி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, இங்கு நாம் அழையாமை நீ எய்தியது என அருள் செய்தார். நான் கூப்பிடாம நீ எப்படிடா வந்த அப்படின்னு கேட்டார். உடனே இவர் வந்து குரு அருள் தானே, அதுதான் நம்ம பெரியவா எப்போவுமே சொல்கிறது. சுவாமியோடைய அனுகிரகத்தை நேராக பெறக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மனசு சுத்தியோ தபசோ எதுவுமே கிடையாது, நம்மளால் முடியவே முடியாது. குரு அருள் இருந்துடுத்துனா குரு நம்மளை கொண்டு போயிடுவார் சுவாமி கிட்ட. இதுதான் பெரியவா எப்போவுமே சொல்கிறது. சுவாமி கேட்ட உடனே சேரமான் பெருமாள் 2 கை கூப்பி சுவாமி காலில் நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அப்பா என்னை இங்கே நம்பி ஆரூரருடைய யானை பின்னாடியே நான் வந்தேன், ஆரூரர் கூப்பிட்டு நான் வந்தேன், அரசர் அஞ்சலி கூப்பி நின்று அடியனேன் ஆரூரர் கழல் போற்றி புரசை யானை முன் சேவித்து வந்தனன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு, ஒரே ஒரு விண்ணப்பம் இருக்குது அப்படின்னு கேட்குறார். சரி சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். சுவாமி எனக்கு வந்து உங்களை பற்றி ஒரு பாட்டு பாடுறேன், அது உங்கள் முன்னாடி சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறார். சரி பாட சொல்கிறார். அந்த கைலாச திருக்கைலாய உலா அது பாடுறார். எல்லாத்தையும் கேட்டு மனசு சந்தோஷத்தோட சுவாமி வந்து ஊரனாகிய ஆளாள சுந்தரனோட நீயும் சேர்ந்து சார நன்கண் நாதராம் தலைமையில் தங்கும் அப்படின்னு அருள் பண்ணினாராம். நீங்கள் வந்து கணநாதனுடைய கீழே கணங்களாக இருங்கோ அப்படின்னு சொன்னாராம். 2 பேரும் தொழுது எழுந்த உடனே பறவை சங்கிலியையும் வர சொல்கிறார் சுவாமி. வர சொல்லி நீங்கள் 2 பேரும் பழையபடி உமையம்மை அம்பாளுடைய சேடிகளாக திருப்பியும் உங்களுடைய பழைய வேலையே பாருங்கோ அப்படின்னு சொல்கிறார். திருக்கைலாய உலாவை எடுத்து சுவாமி வருணன்ட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் திருவஞ்சை களத்தில் கொண்டு போய் கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்படிதான் நம்மளுக்கு அந்த கைலாய உலா திருப்பி கிடச்சிது. சேக்கிழார் கடைசி பாட்டா, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் அப்படின்னு முடிக்கிறார். உலகெலாம்னு ஆரம்பிச்சார். ஏன்னா சுவாமி சொன்ன வார்த்தை அதுதான். அதே வார்த்தையால் உலகெலாம், ஆதியும் அந்தமும் சுவாமி ஒருத்தர் தான். அந்த சுவாமியை வேண்டிக்கலாம். திருச்சிற்றம்பலம்.